பிரக்யா, அவ பொண்ணு வேணா பையன் வேணும்னு சொல்லுவா. ஆனா என்னன்னு தெரியல, ஏர்போர்ட்ல அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிரக்யா தோத்துட்டா நான் ஜெயிச்சிட்டேன்னு தோணுச்சு. ஏன்னா ஒருவேளை பிரக்யாவுக்கு பையன் பிறந்திருந்தா அவன் கண்டிப்பா என்ன மாதிரி இருந்திருப்பான். உதவாக்கிறியா, அவ எல்லாரையும் போட்டு சாகடிச்சிருப்பான். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. ஏன்னா அவ வழியே தேடிக்கிட்டு போயிட்டா. நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட இந்த மாதிரி டால் இருக்குமா? சாரி மேம், ஷாப் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். ஓகே, பாக்குறாருங்க. மேம், நீங்க சொல்ற டால் இங்க எதுவுமே இல்ல. இது நீங்க எங்க வாங்குனீங்க? நான் அதை லண்டன்ல வாங்கினேன். என்ன மேம், லண்டன் டால் இங்க எப்படி கிடைக்கும்? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த டாலை பேக் பண்ணுங்க. ஓகே மேம். இந்த சீசன்ல மழையா? திடீர்னு மழை பெஞ்சா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? உண்மையா நேசிச்ச மனசு உடைஞ்சு போயிருந்ததுன்னா அவங்களோட கண்ணீர் கண்கள்ல இருந்துல இந்த மாதிரி மேகங்கள்ல இருந்து வரும்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தெரியுமா பிரபா, நான் எனக்குள்ள இருக்கிற வலிய எப்பவும் வெளியே வர விட மாட்டேன். ஆனா இந்த ஆல்கஹால் இருக்கு பாத்தியா, இது உள்ள இருக்கிற வலி, வேதனை, அன்பு, நினைவுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். பிரக்யா போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட சொன்னீங்க, பாட்டிக்கு அப்படி நடந்ததுக்கு காரணம் பிரக்யா கிடையாதுன்னு சொன்னீங்க. அவ மேல எனக்கு இருக்கிற வெறுப்பும் கோபமும் அது தப்பு, வேண்டான்னு சொன்னீங்க. ஆனா நான் உங்க எல்லார்கிட்டையும் நீங்க எல்லாரும் என் இடத்துல இருந்து பாருங்கன்னு சொன்னேன். என் இடத்துல இருந்து பார்த்தா தானே உங்களுக்கு அந்த வலி புரியும்னு சொன்னேன். உலகத்துல யாரும் தன்னோட அம்மாவை பத்தி தப்பா பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என் பாட்டிடா. எனக்கு எல்லாமே அவங்க தானடா, என்னோட உலகமே அவங்க தான்டா. அப்படி இருக்கும்போது அவ எதுக்காக அப்படி பண்ணணும்? எல்லாமே போச்சு. அபி, வாட போனா. நான் வரல பிரபா. அபி, நான் சொல்றேன்ல, நீ முதல்ல வீட்டா வரலன்னு உங்ககிட்ட சொல்றேன் பிரபா. நான் வரலன்னு சொல்றேன்ல, அந்த வீட்ல அப்படி என்ன தாண்டா இருக்கு? தேங்க்யூ, இது கொடைக்கான பணம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much. வெல்கம்.
இதை யாரோ எனக்காகவே வாங்கின மாதிரி இருக்கு. யாருக்கோ என் மேல அக்கறை இருக்கு. என்னை பார்த்துக்கிறதுக்கு நீங்க யாரை அனுப்புனீங்க பாட்டி? அவங்கள மீட் பண்ணாவது சான்ஸ் கொடுங்க. அவங்களுக்கு நல்லா தேங்க்ஸ் சொல்ல முடியல, உங்களுக்காவது சொல்றேன். தேங்க்யூ. இதே மாதிரி என்னை நல்லா பார்த்துக்க சொல்லி நீங்களே அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்காக ஏதாவது வாங்கினா என்கிட்ட டைரக்டாக கொடுக்க சொல்லுங்க. இந்த கொடையை வேற ஒருத்தவங்களுக்காக வாங்கியிருந்தேன்னா அதை நான் நேராவே கொடுத்துருப்பேன்ல. ஒருவேளை நான் இந்தியாவுக்கு வந்த காரணம் வேறையா இருக்குமோ? என் விதி என் கூட என்ன விளையாட்டு விளையாட போகுதுன்னு தெரியல. எப்பவுமே நான் நினைச்சு பார்க்காததுதான் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. கியரா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்க? கியரா, அம்மா உனக்காக டால் வாங்கிட்டு வர போனேன். நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக வேணான்னு. அதுவும் ஸ்பெஷலா நைட் டைம்ல போக வேணான்னு. ஆனா நீ தான் நல்லா தூங்கிட்டு இருந்தல, அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? என்ன நீங்க எழுப்பி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்னை எப்பவும் இப்படி தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாத. எஸ்பெஷலி நைட் டைம்ஸ்ல எங்கேயும் போயிடாத ப்ளீஸ். தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட நான் எப்படி போறேன்னு சொல்லுவேன்? அது யாருன்னு தெரியலையே. கியாராவோட குக்கி அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஹாய், ஐ எம் அபி, த ராக் ஸ்டார். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த சுனாமியோட டால் தானே? ஆனா ஏன் தெரியல, நான் உன்னை பார்க்கும்போது நீ ஏன் டால் மாதிரி இருக்க. உனக்கும் எனக்கும் ரொம்ப பழைய கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது? ஆனா அந்த ஆங்கிரி பேர்டு இருக்கால, நம்ம கனெக்ஷனை இருக்க விட மாட்டா. ஆனா ஒருவேளை நான் உன்னை திரும்ப கொடுக்கவே இல்லைனா அப்பா
அப்போ பெரிய சுனாமியே வந்துரும். அந்த ஆட்டம் பாம் கண்டிப்பா வெடிச்சிருவா. இல்ல இல்ல அவ உன் விஷயத்துல ரொம்ப பொசிசிவ். அவ கண்டிப்பா என்ன திருடன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா. நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு வந்துருவா. உடனே என்னோட டாலை எனக்கு திரும்ப கொடுத்துருன்னு சொல்லுவா. இல்லைன்னா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லுவா. ஆனா அவ இங்க வராத வரைக்கும் நீ என் கூட சில் பண்ணு. Be my guest. தூக்கம் வரலையா? ஓகே, அப்படின்னா நான் உனக்கு கிஸ் தரேன். And one huggy. அம்மா, இது யாரு? செல்லக்குட்டியோட டால் தொலைஞ்சிருச்சுல, அதனால அம்மா நைட் போய் புது டால் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்னோட குக்கி தான் வேணும். இது குக்கி மாதிரி இல்ல. இங்க பாரு கியாரா, பிடிவாதம் பிடிக்காத. அது அப்படியே தான் இருக்கு பாரு. அப்படியே தான் இருக்கு, ஆனா உங்கள மாதிரி இல்ல. இங்க பாருங்க, இந்த முடி உங்கள மாதிரி இல்ல, இந்த கண்ணு உங்கள மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, கண்ணாடி கூட போட்டுக்கல. அம்மா, குக்கியால நான் இல்லாம இருக்க முடியாது. பாவம், அவ அழுதுட்டு இருப்பாம்மா. எனக்கு அவ வேணும். அம்மா அம்மா ப்ளீஸ் மா. அம்மா, அவ அழுதுட்டு இருப்பா. எனக்கு அவ வேணும். டாடி வந்துட்டாரு, அவரே உனக்கு புரிய வைப்பாரு. Hello, what a beautiful morning, Pragya. குட் மார்னிங் டாடி. Good morning. டாடி, என்னோட குக்கி இன்னும் கிடைக்கல. Oh. Cookie is missing? உன்னுடைய இந்த குக்கி மிஸ்ஸிங் டாடிக்கு குக்கி மிஷன் ஆக போகுது. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. லண்டன் போலீஸ் எல்லாரையும் இதை தேட சொல்றேன். குக்கியோட போட்டோ இருக்கா? நீங்க Now you watch. நான் உடனடியா லண்டன் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்க இந்தியன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியன் போலீஸ் உன்னோட குக்கியை யார் எடுத்துட்டு போனாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஹாப்பி? I love you daddy. You are the best. Oh yes, I know, princess. பாத்தீங்களாமா, டாடி என்னோட குக்கியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதோட பேர் கூட எனக்கு தெரியாது. இதோட பேரு இவளோட பேரு ஸ்வீட்டி. இவ எப்படி பார்த்தாலும் ஸ்வீட்டே இல்லையே. கியாரா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் குக்கி மாதிரி யாருமே இல்ல. ஏன் டாடி மாதிரி கூட யாரும் இல்ல. Now go quickly brush your teeth. ஓகே டாடி. பாத்து மெதுவா. நீங்க எதுக்கு அவளுக்கு இவ்ளோ செல்லம் கொடுக்கறீங்க? அதனால உனக்கு கவலையா இருக்கா இல்ல வேற என்ன? ஜெலஸா? நான் எதுக்கு ஜெலஸ் ஆக போறேன்? எனக்கு என்ன பெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா நீங்க அவகிட்ட பொய் சொன்னீங்க. ஓ பிரக்யா, நீ என்னுடைய பொய்ய பார்க்காத. இந்த பொய்க்கான பலனை பாரு. It was so expensive. அது கேராவோட ஃபேஸ்ல ஸ்மைல கொண்டு வந்துச்சுல. நீங்க குக்கி எடுத்துட்டு வரலனா அப்ப அவளோட ஸ்மைல் எங்க போகும்? இவ்ளோ டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்ல. பட் எனிவேஸ், டு ஆன்சர் யுவர் क्वेश्चन, ஒருவேளை அவ ஏதாவது கேட்டானா போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். இன்னும் 2-3 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள கியாரா அந்த டாலையே மறந்துடுவா. இதுக்கு பேர் தான் சூப்பரான வாசனை. வாசனை இல்ல, யோசனை. ரொம்ப கெட்ட யோசனை. வாட்? கெட்டதா? இருக்கட்டும், விடுங்க. யோசனையவே வாசனைன்னு சொல்றீங்க. உங்களை நான் என்ன சொல்றது, விடுங்க. Now watch பிரக்யா, கொஞ்ச நாள்ல இந்த கிங் இந்தியாவோட ராஜாவாக போறான். அதுக்கப்புறம் என்னுடைய தமிழை பார்த்து எல்லாரும் பறந்து போயிட போறாங்க. மறந்து போக மாட்டாங்க, அசந்து போவாங்க. Whatever. Let's go. நீங்க கியாராவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவ அவங்க அப்பா மாதிரி. அவளுக்கு அந்த டால் கிடைக்காத வரைக்கும் அவ நிம்மதியா இருக்க மாட்டா.
குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். குட் மார்னிங். ஏய் ராபின், சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. வா வா, எல்லாம் சூடா இருக்கு. லவ்லி லவ்லி. உட்காந்து சாப்பிடு. கிரானி, அபி, நான் உன் முன்னாடி தானே உட்காந்துருக்கேன். எதுக்கு இவ்வளவு சத்தமா கூப்பிடுற? நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராக் ஸ்டாரோட இன்னொரு பார்ட்டி வந்திருக்காங்க. அவங்கள பாருங்கன்னு சொல்லதான் அக்கா. கூப்பிட்டேன். அபி மேன்ஷனுக்கு வெல்கம். வாங்க வாங்க, வாட் a pleasant surprise. வாங்க உள்ள வாங்க. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? அட வெல்கம் மை டார்லிங். வெல்கம். அபி, நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? என்ன பாட்டி, நேத்து ஏர்போர்ட்ல என்ன அப்படி சுத்த வச்சீங்க, நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? வாங்க வாங்க. தினமும் நான் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இங்க பாருங்க பெரியம்மா, நாங்களும் உங்களை எப்பவும் நினைச்சுக்கிட்டு தான் இருப்போம். சரி சரி, ஓகே கிரானி, வாங்க ரெஸ்ட் எடுங்க, உட்காருங்க முதல்ல. வாங்க. இந்த பாத்து வா. திங்ஸ் எல்லாத்தையும் மேல ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க. Thank you. உட்காருங்கக்கா. மெதுவா மெதுவா. பாட்டி இந்தாங்க தண்ணி குடிங்க. எப்படி இருக்கா அசோக்? சரிக்கா, நேத்து உங்க பிளைட் எப்படி மிஸ் ஆச்சு? இரு சொல்றேன், முதல்ல தண்ணி குடிக்கிறேன். அப்புறம் டீ கூட குடிக்கணும். இந்தாங்க. என்னோட சின்ன மருமக வந்துட்டாளா? பிரபா எங்க? அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அப்படியா? இந்த அப்படி இங்க வா, இங்க வந்து உட்காரு. என்னது இது உனக்காக. பாரா. பாட்டி, இப்போ இதெல்லாம் எதுக்கு? இது பாட்டியோட gift, வேண்டான்னு சொல்லாத. தேங்க்யூ பாட்டி. அப்புறம் அபி, இது உன்னோட gift. லட்டுவா? ஆ, இதை விட பெட்டர் gift இருக்கவே முடியாது. வாவ், தேங்க்யூ தேங்க்யூ. மைத்திலி இங்க வாமா, வாமா. சாரி. ஆ, இந்த gift உனக்கு. ஐ லவ் யூ பாட்டி. அப்பப்ப ராஜு கிட்ட கூட இந்த வார்த்தையை சொல்லுமா? நான் சொல்லுவேன், அவர் தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ என்ன நிக்கிற? பிரமிளாவா? உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த தேங்க்யூ அத்தை. சந்தோஷமா பார்ட்டி இரு. தானே? பாட்டி, ரெண்டும் சேமா இருக்கே. ரெண்டு பேருக்கும் சேமா கொடுக்கலன்னா அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவீங்களே. பாட்டி, ரெண்டும் ஒண்ணா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. இவ்வளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுல செலவு என்ன இருக்கு? ரெண்டுமே கவரிங் நகை தானே. இது என் அபியோட பொண்டாட்டிக்காக. உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? நான் இங்கதான் இருக்கேன் கிரானி. பொண்டாட்டிக்கு அர்த்தம் தெரியாதா? பொண்டாட்டினா அது நீ இல்ல. நான் அபியோட பொண்டாட்டிய கூப்பிட்டேன், ஒன்ன இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க மறுபடியும் மறந்துட்டீங்க. நான் தான் அபி பொண்டாட்டி. இன்னுமா கனவு கண்டிட்டு இருக்க? அபியும் பிரக்யாவும் விட்டு போக வேண்டியதானே. போ, பிரக்யாவை போய் கூட்டிட்டு வா. அவதான் என் அபியோட பொண்டாட்டி, புரியுதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அபியோட வைஃப் இப்ப நான் தான். என்ன இது? இன்னும் ஏன் அவளை வீட்டுல வச்சிருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் நான் வந்துட்டேன்ல. வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு நான் அவளுக்கு கத்து தரேன். ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லு பிரபா. நோ 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 நோ, நீ அங்கேயே இரு, நான் அண்ணனை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு வரேன். என்னாச்சு? ஆனா நீயும் நானும் உடனே இப்போ ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். அது கான்ட்ராக்ட்ல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கா. ப்ளீஸ் வானா. சரி ஓகே, இப்போ நான் வரேன். கிரானி, வெல்கம் ஹோம். ஐம் சோ சாரி, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதனால போறேன். நான் அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருவேன் இல்லையா? அதுக்கப்புறமா எல்லாருமா உட்காந்து ஜாலியா பேசுவோம். ஓகே? அப்படியே உங்ககிட்ட பேசுறதுக்கு துடிக்கிற மாதிரி பேசுற. வாங்க இருந்து.
சரி கிராணி, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா இவங்க கிட்ட கேளுங்க. ம்? அம்மா அம்மா 1 மினிட். வாட் 1 மினிட்? உங்களுக்கு தெரியும்ல நீங்க எல்லாமே நல்ல ட்ரெஸ் சூஸ் பண்ண முடியாதுன்னு. இந்த மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சா பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும், கான்சர்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் இந்த மீட்டிங்க்கு என்னோட ஃபேவரட் ஜாக்கெட் போடணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு என்ன ஜாக்கெட் வேணும்னு எனக்கு தெரியும். என் விதி என்கிட்ட என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியல. கியாரா பிறந்ததுல இருந்து அவ அப்பாவை பார்த்ததே இல்லை. ஆனா இவங்க 2 பேர் குணமும் ஒரே மாதிரி இருக்கு. இவளை பார்க்கும் போதெல்லாம் அவரை பார்க்குற மாதிரி இருக்கு. கியாரா கூட இருந்தா அவரை ஞாபகமே வராதுன்னு நினைச்சேன். ஆனா கியாரா தான் எனக்கு அடிக்கடி அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா.